இப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி தேவை. ஏன்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைங்கிறது எப்படி? அங்கே வந்து குடிசையில் தான் நம்ம வாழ்வோம். அங்கே நமக்கு செருப்பு கிடைக்காது. அப்போ நமக்கு வந்து கடைகளில் போய் ட்ரெஸ்லாம் எடுக்க முடியாது. நாமளே வந்து கையால் நாமளே செஞ்ச ஆடைகளை தான், இயற்கை பொருட்கள்லேருந்து கிடைத்த ஆடைகளை தான் நம்மளே உருவாக்கணும். ஆடைகளை நாம் அணிய வேண்டிய ஆடைகளை நாமளே வந்து தயாரிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைஞ்ச. எல்லா வயல்வெளியில் தான் உழைக்கணும். ஆடைகள் கிடையாது. இரவு போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு நமக்கு போர்வைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை. வெறுங்காலில் நடக்கணும், எங்கேயும் பஸ்லேயும் போகும்போது நடக்கணும், ஓடணும். இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு, அதன் பிறகு நம்ம எப்படி இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் குடிசையில் தான் வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். குடிசையில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்னா நமக்கு மன உறுதி தேவை. மன உறுதி இல்லாதவங்களால் ஒரு குடிசையில் வாழ முடியாது. இயற்கையோடு இணைஞ்சு ஒரு காடுகள், நாம் திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள் தான் நம்முடைய வாழ்விடம். நம்மலாம் குரங்குகள், விலங்கு அப்படிங்கிறதுனால நம்ம காடுகள் தான் நம்முடைய வாழ்விடம். உயிரினங்களோட, அதாவது காடுகள் தான் அந்த உலகம் முழுக்க இருக்கிறது எல்லாமே காடுகள் தான். காடுகளில் தான் எல்லா உயிரினமே வாழுகிறது. நாம் தான் என்ன பண்ணணும்? காடுகளை அழித்து காடுகள் இல்லாத ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காடுகள் தான் நமது வாழ்விடம் என்றால், காடுகளில் வாழ்வதற்கு உங்களுக்கு மன உறுதி தேவை. காடுகளில் வந்து ஒரு காங்கிரீட் கட்டடம் அமைச்சு உள்ளுக்குள்ளே வந்து ஏசி போட்டு அல்லது ஃபேன் போட்டு அதில் கதப்பாக நல்லா சமைச்சு அது வாழ்ந்துடலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. காடுகளில் போய் வாழ்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் குடிசையில் வாழணும், வெறுங்காலில் நடக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. சாக்ஸில் எதுவுமே ஷூலாம் போட முடியாது. வெறுங்காலில் நடந்து போகணும். ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. போர்வை கிடையாது. அந்த கடும் குளிர் எப்படி தாங்க போகிறீங்க? கடும் குளிரை தாங்கிக்கணும். மழை பெய்யும். குடிசை வீட்டில் வசிக்கும்போது மழை பெய்யுது, தண்ணி உள்ளே வரும், ஒழுகும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வாழ்வதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒழுகாத குடிசையை கட்டுறது ரொம்ப கஷ்டம். கசியும் தண்ணீர். நைட்டெல்லாம் மழை பெய்யும். நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துருக்கணும். இப்படி வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வை வாழ்வது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு பயங்கர மன உறுதி தேவை. ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பதற்கு மன உறுதியெல்லாம் பெருசாக தேவையில்லை. மன உறுதியே தேவையில்லை. மன உறுதி சுத்தமாக இல்லைன்னா கூட இந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கலாம். இது வந்து எப்படின்னா, காங்கிரீட் கட்டடம் என்பது இந்த இன்குபேட்டர் மாதிரி. இந்த குழந்தைகளை, ஏதாவது குறைந்த மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளை இன்குபேட்டரில் வச்சு பாதுகாப்பாங்க. அது ரொம்ப பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த காங்கிரீட் கட்டடம் எல்லாமே இன்குபேட்டர் மாதிரி தான். இதில் அதாவது எப்பேற்பட்ட உடம்பில் வந்து மன உறுதி இல்லை, உடம்பில் நோய்வாய்ப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்களும் இந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குடிசையில் வசிக்கணும், ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ஒரு குடிசையில் காடுகளில் வசிக்கணும், வெறுங்காலில் நடக்கணும், விவசாயம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு மன உறுதி தேவை. சாதாரண மன உறுதி இல்லாதவர்களால் அங்கே வாழவே முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த குளிர், அந்த கடும் குளிர், மழை பெய்யும், பயங்கரமாக மழை பெய்யும், போர்வெல்லாம் கிடைக்காது. போர்வெல்லாம் அங்கே இருக்காது. 2040க்கு அப்புறம் போர்வை கடைகளே அந்த வியாபாரம், நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிட்ட போர்வை தான் அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும். எத்தனை காலத்துக்கு அது வருமோ அத்தனை காலம் தான் நம்ம போர்வை யூஸ் பண்ண முடியும். அது கிழிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. போர்வை என்பது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். போர்வை அப்புறம் வந்து இயற்கையிலேருந்து ஏதாவது பொருட்களை கிடச்சி, இந்த இலவம் பஞ்சு, எதையாவது இலவம் பஞ்சு, பருத்தி, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அது ஒரு ஆடை மாதிரி உருவாக்கி அப்புறம் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மன உறுதி தேவை. அப்போ அந்த மன உறுதியை அவங்க எங்கேருந்து பெறுகிறார்கள்? எங்கேருந்து பெறுறாங்கன்னா உணவிலிருந்து தான் பெறுகிறார்கள். ஏன்னா அவங்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உப்பு அவங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலுமே அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது என்கிற கட்டுப்பாடு அவர்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் கிடைக்காமல் இருக்கிறது தான் இயல்பான கட்டுப்பாடு. இயற்கையாகவே கட்டுப்பாடாக எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்காது. உப்பை வந்து யாரும் கடற்கரையிலேருந்து அவங்க உற்பத்தி பண்ணி அவங்ககிட்ட வந்து வியாபாரம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு உங்களுக்கு பணம் என்னும் நடைமுறையே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிங்கும்போது உப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. உப்பை யாரும் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ண போகிறது கிடையாது. வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு அந்த பணத்தை வியாபாரம் பண்ணால் அதுக்கு ஈடாக என்ன கொடுப்பீங்க? பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அது வெறும் காகிதம்தான். மதிப்பிழந்த பணம் என்பது வெறுமனே அது ஒரு காகிதம்தான்.
அதனால் தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது. அதனால் யாரும் அந்த தொழிலையே பார்க்க மாட்டாங்க. இந்த அந்த உப்பை உற்பத்தி பண்ணுற அந்த தொழிலே பார்க்க மாட்டாங்க. மோட்டார் வாகனங்கள்லாம் இருக்காது 2040க்கு அப்புறம். அப்போ கடற்கரையில் இந்த உற்பத்தி பண்ண அந்த உப்பை உங்களுக்கு யார் தொழிற்சாலைகள் எதுவுமே இருக்காது. உப்பை யார் உங்களுக்கு கடற்கரையில் உற்பத்தி பண்ண உப்பை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் யார் சேர்க்க முடியும்? யாருமே சேர்க்க முடியாது. வாகனங்களே இருக்காது. அதனால் 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த உப்புங்கிறது கிடைக்காது. உப்பெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா மன உறுதி ஏற்படாது. உப்பை சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நம்ம ஏன் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே வசிக்கிறோம் அப்படின்னா, காங்கிரீட் கட்டடத்தை தேடி ஓடுறோம் அப்படின்னா நமக்கு மன உறுதியே இல்லை. குடிசையில் வாழ்வதற்கு மன உறுதி தேவை. காடுகளோடு கலந்து வாழ்வதற்கு, காடுகளில் வாழ்வதற்கு மன உறுதி தேவை. விவசாயம் பண்ணுறதுக்கு, வெறுங்காலோடு நடப்பதற்கு மன உறுதி தேவை. நிர்வாணமாக வாழ்வதற்கு மன உறுதி தேவை. ஏன் நிர்வாணமாக வாழ்கிறதில்ல? நாம் நிர்வாணத்தை பார்த்தாலே பயப்படுறோம். மன உறுதி இல்லை. நிர்வாணத்தை எதிர்கொள்வதற்குரிய அந்த மன உறுதி நமக்கு இல்லை. அந்த பக்குவம் நமக்கு இல்லை. அந்த அனுபவங்கள் இல்லை. அந்த ஒரு பல்வேறு அனுபவங்களை கடந்தால் நிர்வாண வாழ்க்கையை இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட நீங்கள் எதிர்கொள்ளலாம். நீங்கள் சுதந்திரமாக வாழணும். சுதந்திரமாக உங்களுக்கு பல்வேறு அனுபவங்களை நீங்கள் சந்தித்து கடந்து வந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில். அப்போ தான் நிர்வாணத்தை நீங்கள் ஏற்றுக்க முடியும். நிர்வாணத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் வராது. நிர்வாணமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா மன உறுதி இல்லை. மன உறுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதாவது பல்வேறு அனுபவங்களை அவங்க சந்திக்கலை. ரொம்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைகளாக வாழ்ந்து அனுபவங்களே இல்லாமல், ஆக்கப்பூர்வமான அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கடந்து வரும்போது அவங்க நிர்வாணத்தை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி நிர்வாணத்தை பார்த்து பயப்படுறாங்க. குடிசையில் வாழ்கிறது பார்த்து ரொம்ப பலவீனமானவர்களாக ஆகிட்டாங்க. அப்போ நம்மளாம் ஆடை அணிவதற்கு, காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பதற்கு ரொம்ப பெரிய புனிதமான காரணம் எதுவுமே கிடையாது. கேவலமான காரணம் என்னென்னா மன உறுதி இல்லைப்பா. எங்களால் ஒரு குடிசையில் வாழ்கிறதுக்கெலாம் மன உறுதி தேவை. கடுமையான மன உறுதி தேவை. வெறுங்காலில் நடக்கணும். செருப்பு இல்லாமல் நடப்பதற்கு மன உறுதி தேவை. அந்த பாதத்தில் உறுதி தேவை. கால் பாதங்களில் உறுதி தேவை. கால்களில் உறுதி தேவை. வெறுங்காலோட நடந்து பாருங்கள். உங்களால் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது பெரும்பாலானவர்களால். அந்த அளவுக்கு வலிக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம பலவீனமானவர்களாக ஆகிவிட்டோம். வெறுங்காலில் கூட நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமானவங்களாக ஆகிட்டோம். செருப்பு போட்டு செருப்புக்கு அடிமையாகிட்டோம். வெறுங்காலில் இப்போ செருப்பு இல்லைன்னா நம்மளை நடக்கவே முடியாது. வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. எல்லார் செருப்பையும் பிடுங்கி வச்சுருங்க. ஊரடங்கு பண்ணணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டுக்கு போய் எல்லாருடைய செருப்பையும் பிடுங்கிட்டு வந்துடுங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஊரடங்கு உத்தரவு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வீட்லேயும் போய் எல்லா செருப்பையும் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த செருப்பே இல்லை, ஷூவே இல்லை யார்கிட்டையும். எல்லா செருப்பும் அரசாங்கத்திட்ட இருக்குதுன்னு வச்சுங்க. வீட்டை விட்டே வெளியே வர முடியாது நிறைய பேரால். ஏன்னா வெறுங்காலில் நிறைய பேரால் நடக்கவே முடியாது. அவ்வளோ வலிக்கும். எல்லோரும் செருப்பு போட்டு ஷூ போட்டு நடந்து இந்த பாதங்களுக்கு அனுபவங்களே இல்லை. பாதங்கள் மென்மையாக ஆகிவிட்டு உள்ளங்கை போல் ஆயிடுச்சு. கைகளில் உள்ளங்கை எவ்வளோ மென்மையாக இருக்கும் அது மாதிரி கால் ஆகி போச்சு. கால் பாதங்கள்லாம் மென்மையாக ஆகி போச்சு. செருப்பு போட்டு செருப்புக்கு அடிமையாயிட்டோம். நம்முடைய கால் நம்முடைய கால் கிடையாது. நம்முடைய கால் செருப்பு தான். செருப்பு இல்லைன்னா கால் இல்லைன்னா தான் நடக்க முடியாது. அதுதானே உண்மை. ஒருத்தர் கால் இல்லை, அப்போ கால் இல்லைன்னா தான் ஒருத்தரால் நடக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி செருப்பு இல்லைன்னா தான் நம்மளால் நடக்க முடியாது. கால் இருக்குதுப்பா, நல்ல சூப்பரான கால் இருக்குது, நல்ல பெரிய நீட்டமான காலெலாம் இருக்குது எனக்கு. ஆனால் என்னால் நடக்க முடியாது. ஏன்? செருப்பு இல்லை. செருப்பு இருந்தால் தான் நான் நடப்பேன். என்னால் நடக்க முடியும். இல்லைன்னா வலிக்கும். அந்த அளவுக்கு வலிக்கும். கல் எல்லாம் மண்ணெல்லாம் குத்தும். பயங்கரமாக வலிக்கும். அந்த அளவுக்கு நம்ம பரிதாபத்திற்குரிய பலவீனமானவர்களாக ஆகிவிட்டோம் மக்களே. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இன்னும் மன உறுதி உள்ளவங்க கிடையாது. இப்போ வாழ்ந்துட்டுருக்க மக்கள்லாம் மன உறுதி உள்ளவங்க கோழைகள். நான் தான் சொல்கிறேன்ல, கோழைகளோட வீரம்தான் வன்முறை. அவனுக்கு தன்னை பற்றின சந்தேகம் வந்துருச்சு. நாம் தைரியமானவர்களா, வீரமானவர்களா? காடுகளில் வாழ்கிறவர்கள் தான் வீரமானவர்கள். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் வீரமானவர்கள். அதுதான் மன உறுதி. இப்போ மனுஷங்களுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வந்துருச்சு. நமக்கு மன உறுதி இருக்கா? நாம் வீரம் மிகுந்தவர்களா? கோழையா வீரமா? எல்லாம் கோழையாயிட்டாங்க. அதனால தான் அந்த கோழைத்தனத்தை மறைக்கிறக்காக தான், நான் வீரம் உள்ளவன் காமிக்கிறக்காக தான் போரிடுறது, துப்பாக்கியை தூக்கிட்டு ஓடுறது, சண்டை போடுறது, சுடுறது, கொல்றது, குத்துறது, வெட்டுறது, மற்றவங்களை கெட்ட வார்த்தையால் போட்டு திட்டுறது,
எல்லாமே தன்னை வீரமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் கெட்ட வார்த்தைலாம் போடுறது. நிறைய கெட்ட வார்த்தை போடுறான்னா அவர் வீரம் மிகுந்தவராமா. அப்புறம் வந்து போரிடுவது, அந்த ஒரு நாடு போரிடுவதில் ஆர்வமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வீரம் மிகுந்தவராம். அது ரொம்ப வீரமாக அவருக்கு வீரம் இருக்குதான். பெண்களை அடிமைப்படுத்துறது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனுக்கு தன்னை பற்றி சந்தேகம் வந்துருச்சு. பெண்களை அடிமைப்படுத்துவது என்னென்னா தன்னை பற்றி சந்தேகம் வந்துருச்சு. தான் வீரமுடையவரா கோழையா அப்படிங்கிற சந்தேகம் ஆண்களுக்கு வந்துருச்சு, பெண்களுக்கும் வந்துருச்சு. அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? தன்னை விட வயசில் சின்ன பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது. பெண்களில் யார் பெரியவங்க? ஒரு பெண் பிறக்கும் போதே பெரியவளாக தான் பிறக்கிறாள். அவள் அம்மாவாக பிறக்கிறாள், 120 வயசு. அப்போது வந்து ஒரு பிறக்கும்போது அம்மாவாக பிறக்கிறா. அவளை பெற்றா பாருங்கள், அவள் தான் மகா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பெண்கள் வந்து தன்னோட வயசில் குறைஞ்சவங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து தன்னோட வயசில் குறைஞ்சவங்க பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. பணிவாக நடந்துக்கணும், ஆனால் அவங்க அடிமைப்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, மனுஷங்களுக்கு தன்னை பற்றின சந்தேகம் வந்துருச்சு. தனக்கு வீரம் இல்லை என்பது தெரிந்து விட்டது. மனுஷங்கள்லாம் கோழைகள், நாமெல்லாம் கோழைகள் அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். வெயிலை பார்த்து பயப்படுறோம், மழையை பார்த்து பயப்படுறோம், குளிரை பார்த்து பயப்படுறோம். நோய் வந்துருச்சு. ஒரு மழையில் மழை வந்தாலே அவ்வளோதான், நனைய மாட்டாங்க, சளி பிடிச்சிக்குமா. ஒரு குளிர் வந்தால் அவ்வளோதான், குளிர்காலம் வந்துச்சுனாலே குளிர்லேயே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பலவீனமாக ஆகிட்டாங்க, கோழை ஆகிட்டேன். அந்த பலவீனம் தானே கோழை, பயந்தானே. நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சி குடிசையில் தான் நீ வாழணும் அப்படின்னா அதை பார்த்தாலே பயப்படுவாங்க. குடிசையில் பார்த்தாலே தடன்னு காலெலாம் நடுங்கும். இதுலையா நான் வாழணும் அப்படி. அந்த அளவுக்கு மனுஷங்க பயந்து போய் கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்குழித்தனமான ஒரு உலகத்தில் தான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். என்ன செய்தி? இயற்கையோடு இணைந்த மனுஷ வாழ்க்கையை பற்றி பயந்து போய் கிடக்குறாங்க. குடிசையில் வாழ்வதை பற்றி, காடுகளில் வாழ்வதை பற்றி, வெறுங்காலில் நடக்கிற அந்த வாழ்க்கையை பற்றி, செருப்பு போடாமல் நடக்கிற அந்த வாழ்க்கையை பற்றி, நிர்வாணமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை பற்றி பயந்து போயிருக்காங்க. நிர்வாணத்தை பார்த்து பயப்படுறாங்க. வெறுங்காலில் நடக்கிறதா? என்னால் முடியாதுப்பா. குடிசையில் வாழ்கிறதா? என்னால் முடியாதுப்பா. விவசாயம் பண்ணணுமா? என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். என்ன செய்தி? 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிய போகுது. அதன் பிறகு வரப்போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அப்போ இந்த செய்தியை சொன்னால் நம்பவே மாட்டாங்க இவங்கெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்ப மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்க மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்கக்கூடாது, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது, அந்த வாழ்க்கை என்னால் முடியாது, அதனால் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் தைரியமானவங்களால் தான் நான் சொல்கிற உண்மைகளை புரிஞ்சிக்க முடியும். யார் எளிமையானவங்க தான் தைரியமானவங்களாக இருப்பாங்க. ஒரு குடிசையில் என்னால் வாழ முடியும் அப்படின்னு அந்த தைரியம் உள்ளவங்களால் மட்டும்தான் நான் சொல்கிற உண்மைகளை புரிஞ்சிக்க முடியும். அது உண்மைங்கிறத ஒத்துக்கொள்ள முடியும். பாருங்கள், எவ்வளோ ஒரு நான் சொல்கிற விஷயங்கிறது சாதா விஷயம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே நடுங்க வைக்கிற விஷயம், பயப்பட வைக்கிற விஷயம். அத்தனை பேர்த்தையும் பயமுறுத்துகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அந்த செய்தியை கொண்டு வருகிற, அந்த செய்தியை தெரிந்து கொண்டவராக நான் இருக்கிறேன். அந்த செய்தியை தேடி ஒருவராக, அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு நான் போனேன். என்னுடைய ஆராய்ச்சி அதுதான். அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். அந்த உண்மை எனக்கு தெரிந்தது. அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அந்த உண்மையை என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். நான் எளிமையான வாழ்க்கையை நோக்கி போனேன். எல்லாரும் பணத்தை தேடி ஓடினாங்க, பணக்காரர் ஆகணும்னு போனாங்க. நான் எளிமையான வாழ்க்கையை நோக்கி போனேன். என் கண்களுக்கு அது தெரிஞ்சுது. இது பொய், இது நிலைக்காது, இது பயந்தாங்குழி உலகம். இதில் மனுஷங்கள்லாம் பயந்துட்டாங்க, கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோழைகளோட வீரம்தான் வன்முறை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அன்பு என்பது தான், அன்பு பாசம், இதுதான் மென்மையாக வாழ வேண்டும், அதுதான் வீரம். மென்மையாக வாழ்கிறது தான் கஷ்டம். கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கணும், அதுதான் கஷ்டம். சண்டை, அதாவது அழிவை ஏற்படுத்துகிற, பிறரை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், குத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைவெறி இல்லாமல் வாழ்வது தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் முடியாது. ஒருத்தரை வெட்டுறது, குத்துறது அதெல்லாம் ஈஸி. கெட்ட வார்த்தை போடுறதுலாம் ஈஸி. நல்ல வார்த்தை பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டம். மென்மையாக வாழ்வது தான் ரொம்ப கஷ்டம். மென்மையான அந்த வன்முறை என்பது ரொம்ப ஈஸி. துப்பாக்கி யார் எடுத்து சுட்டாலும் அது சுடும், வெட்டினா வெட்டும், அவ்வளோதான். அது ஒன்றும் கிடையாது. வெட்டாமல் இருக்கணும், அந்த கட்டுப்பாடு மனசில் இருக்கணும், அந்த கட்டுப்பாடு. அப்போது பார்த்தீங்களா, அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையை பார்த்து மனுஷங்க பயந்து போயிருக்காங்க.
பயந்து தான், காடுகளை பார்த்து பயந்து தான் இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நீ எவ்வளோ தான் முன்னேறினாலும் உன்னுடைய கோழைத்தனம் தான் அதிகமாகிட்டே இருக்கும். நீ இன்னும் பயந்தாங்குழி ஆகிட்டே இருப்ப. நீ என்ன தான் 100 மாடி கட்டடம் கட்டு, குடிசையை பார்த்து பயந்து தான் நீ 100 மாடி கட்டடம் கட்டிகிட்டு இருக்க. உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம் ஏன் கட்டுற? உனக்கு குடிசையை பார்த்து பயம். நீ ஒரு பயந்தாங்கொல்லி, அதனால தான் இந்த கட்டடத்தை கட்டுற. நீ எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டு, 1000 மாடி கட்டினாலும் உன்னுடைய பயந்தாங்கொல்லித்தனம் தான் அதிகமாக இருக்குது. உன்னுடைய பயந்தாங்கொல்லித்தனத்தின் அளவு தான் அது. 1000 மாடி கட்டடம் கட்டுறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய பயந்தாங்கொல்லித்தனம். நீ பயந்துட்ட, உன்னுடைய பயம்தான் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். நீ விண்வெளிக்கு போகிறன்னா நீ பயப்படுற. காடுகளை பார்த்து பயந்துட்டு தான் வேறு உலகத்துக்காவது போயிடலாம் அப்படின்னு ஓடுற. பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்க, தலை தெறிக்க கோழை. நீ கோழைத்தனத்தின் அடையாளம் அது வளர்ச்சி கிடையாது, வீழ்ச்சி. மனுஷங்களோட பயத்தின் எல்லை தான், பயத்தோட முன்னேற்றம் தான் அது. கோழைத்தனத்தோட முன்னேற்றம். வீரத்தை இழந்து விட்டார்கள், பரிதாபத்திற்குரியவர்களாக பலவீனமானவர்களாக ஆகிவிட்டார்கள், பலவீனத்தில் முன்னேறுகிறார்கள். மனித முன்னேற்றம் என்பது, இயந்திர அறிவியல் உலக முன்னேற்றம் என்பது கோழைத்தனத்தில் முன்னேறுகிறார்கள், பயந்தாங்கொழித்தனத்தில். இயற்கையோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து முன்னேறுறாங்க, நிர்வாணத்தை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்காக தான் அந்த ஆடைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆடைகளை வாரி வாரி குவிக்கிறாங்க. விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி பட்டுச்சேலை 10,000 20,000 1 லட்ச ரூபாய்க்கெலாம் பட்டுச்சேலை. வேறு ஒன்றுமே கிடையாது. நிர்வாணத்தை பற்றின பயம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவாங்க. எளிமையாக, நிர்வாணங்கிறது எளிமையின் எல்லை, அதுதான் எளிமை. நிர்வாணமான அந்த வாழ்க்கை இருக்குல்ல, இன்றைக்கும் காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிர்வாணமாக. அவங்க தைரியமானவங்க. அந்த தைரியம் நமக்கு இல்லாதனால்தான் இன்றைக்கி ஒரு ஆண் ஒரு பனியன் கூட ஒரு சட்டை போடாமல் வெளியே போக மாட்டான். ஒரு கிராமத்தில் அந்த வழக்கம் இருந்தது. சட்டை போடாமல் வெளியே சுற்றுவாங்க ஆம்பளைங்க, ஊரெல்லாம் சுற்றுவாங்க சட்டை போடாமல் ஆம்பளைங்க. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். சட்டை போடாமல் ஆண்கள் எத்தனை வயசில் கூட சட்டை போடாமல் வெளியே சுற்றுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்டை போடாமல் வெளியே போக மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. சட்டை போடாமல் நீ வெளியே போனாலே இன்றைக்கி அடிப்பாங்க. ஆண்கள் இன்றைக்கி சட்டை போடாமல் வெளியே போனால் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அச்சுறுத்தல். இன்றைக்கி நிர்வாணமாக வெளியே போனால் அடிப்பாங்க. ஆனால் நிர்வாணமாக மக்கள் ஒரு காடுகளில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில். நாளைக்கு இயந்திர அறிவியல் 2040 செயலிழந்து போயிடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான ஆடைகளை நீங்கள் இயற்கை பொருட்கள் இருந்து தயாரித்து கொள்வீர்கள். இயற்கையில் கிடைக்கிற பொருளிலிருந்து ஏதாவது பஞ்சு, இலவம் பஞ்சு, அதை வச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டி வச்சு அதை வச்சு ஒரு ஆடை தயாரிப்பீங்க. இந்த கற்றாழையிலேருந்து அதை நார் எடுக்கலாம். அந்த நாரை பிணைஞ்சி ஒரு ஆடையை தயாரிப்பீங்க. சடை போட்டு பின்னி ஒரு பாய் மாதிரி பின்னி அதையே உடம்பு முழுக்க சுற்றிப்பீங்க. அதையே ஒரு போர்வைக்காக போத்திப்பீங்க. அந்த மாதிரி இயற்கை பொருட்கள்லேருந்து ஆடை தயாரிப்பீங்க. அதே நேரத்தில் நிர்வாணமாக ஏன் வாழக்கூடாது? நிர்வாணமாக வாழ்வதற்கும் அந்த முயற்சி நடக்கும். நம்ம நிர்வாண வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா அது நிர்வாணங்கிறது ஒரு வீரத்தோட அடையாளம். வீரமாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசைங்கிறது மக்கள்கிட்ட இருக்கும். அது இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவங்களுக்கு உடம்புல நோய் இருக்காது, உடம்பு அழகாக இருக்கும், அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, உடம்பு பருமன்லாம் இருக்காது, ஊழச்சத்தை இருக்காது, அழகாக இருப்பாங்க. அழகாக இருக்கிறவங்க நிர்வாணமாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் ஏன் ஜட்ஜியோடு இருக்கிறான்? அவன் அழகாக இருக்கிறான், அதனால ஜட்ஜியோடு இருக்கிறான். அம்மனமாக கூட இருப்பாங்க, ஆனால் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி போட்டுக்கிட்டு அவங்க உடம்பை காட்டுறாங்க. பெண்கள் பாருங்கள், மேலே ஒரு ஆடை அணிப்பாங்க. நல்ல உடல் உறுதியுடைய, உடல் அழகுடைய பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பை காட்டணும்னு தான் நினைப்பாங்க. யார் உடம்பை மறைப்பாங்கன்னா உடம்புல ஊழச்சதை, தொப்பை, தொலைன்னு இருக்குது, ஃபிட்னஸ் இல்லை, அவங்க தான் ஆடைகளை கொண்டு உடம்பை மூடுவாங்க. கூச்சம். அந்த உடம்புங்க அது ஒரு நோயை மறைக்கிறாங்க. உடல் பருமன் என்கிறது ஒரு நோய், உடம்பு ஊழச்சதைங்கிறது ஒரு நோய், உடம்புல ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு நோய். அந்த நோயை மறைக்கிறதுக்காக ஆடையை வச்சு போத்துறாங்க. அப்போ உடம்பு உறுதியாயிட்டா, உடம்பு அழகாயிட்டா, அந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கு தான், பெருமையாக வெளியே காட்டுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை என்பது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க, இயற்கை உணவுகளை சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க குண்டாக மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. உடம்புல ஃபிட்னஸ் இருக்கும். தினமும் ஆடல், பாடல், விளையாட்டு, 1 மணி நேரம் விளையாடுவாங்க, விவசாய வேலை பார்ப்பாங்க.
இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நல்லா தூங்குவாங்க. உடலுக்கு தேவையான தூக்கம், நோய்ங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அதனால் அவங்க உடம்பு உறுதியாகவும் அழகாகவும் இருக்கும். அதனால் அவங்க உடம்பை வெளியே காட்ட தான் ஆசைப்படுவாங்க. அவங்க உடம்பை மறைக்கணும். யாருக்கு பயந்துக்கிட்டு உடம்பை மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? உடம்பு தான் அழகாக இருக்குல்ல, அதை காட்டணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஒரு போட்டியே நடக்கும். இந்த உலகத்தில் 800 கோடி பேரும் ஃபிட்னஸாக இருக்க போகிறாங்க. 800 கோடி பேரும் சிக்ஸ் பேக்கோடு இருக்க போகிறாங்க. 2040க்கு பிறகு அதுக்கப்புறம் வரப்போகிற வாழ்க்கையில், 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த மனித வாழ்க்கையில், அதன் அப்புறம் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஃபிட்டாக இருப்பாங்க. சிக்ஸ் பேக் தான் ஃபிட்டாக இருப்பாங்க. ஒல்லியாக சிக்ஸ் பேக் தான். சும்மா அப்படி அந்த அளவுக்கு உடம்பு அழகாக வச்சுக்கிறதுல அப்படி ஒரு போட்டி நடக்கும். ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல அப்படி மன உறுதி மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வெறுங்காலில் தான் நடப்பாங்க. செருப்பெல்லாம் போட மாட்டாங்க. வெறுங்காலில் நடப்பாங்க. உடல் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க. தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, காதலிப்பாங்க. அந்த அளவுக்கு பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. நல்ல பண்புடையவர்களாக இருப்பாங்க. மாமிசத்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கொள்கையில் உறுதி உடையவர்களாக, மென்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி முரட்டுத்தனமாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு அழிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு சண்டைலாம் போட மாட்டாங்க. மாமிசம் உண்ண மாட்டாங்க. பண்புடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது பக்குவம் உடையவர்களாக இருப்பார்கள். சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் நிர்வாணத்தை பார்த்து பயப்பட போகிறாங்க? முற்போக்கான சிந்தனை என்பது நிர்வாணம்தான். ஆடை என்பது பிற்போக்கான சிந்தனை, பலவீனத்தின் அடையாளம். அது பலவீனத்தை அடைக்கிற, உன்னுடைய கோழைத்தனத்தையும் பலவீனத்தையும் மறைக்கிறதுக்காக தான் ஆடை அணிகிறாய். நிர்வாணம்தான் வீரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நாம் இன்றைக்கி காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், ஆடை அணிந்து கொள்கிறோம். இதில் நம்ம முன்னேற என்ன ஆகும்னா, 100 மாடி கட்டிடம் கட்டு, இல்லை ஆடம்பரமாக கட்டிடம் கட்டு, எல்லாமே உன்னுடைய பயந்தாங்குழித்தனத்தோட அளவு தான். ரொம்ப பயந்து போயிருக்கா ஐயா. ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பயந்து போயிருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆடம்பரமான வீடு கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பயந்து போயிருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப பயந்தாங்குழின்னு அர்த்தம். அப்போது ஒருத்தர் குடிசையில் வசிக்கிறாருன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? தைரியமான ஆளுன்னு அர்த்தம். குடிசையில் வசிக்கிறது தைரியம்னு அர்த்தம். ஆனால் குடிசையில் வசிக்க வேண்டாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் சும்மா எளிமையாக ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் வசிக்க முடியும். 2040க்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வயல்வெளியை நோக்கி ஓட போகிறோம். பாருங்கள், நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். அது சந்தேகமே கிடையாது. உறுதி. அதிலெல்லாம் நீ மாற்றுக்கிறதுக்கே இடமே கிடையாது. ஏன்னா மனித நிலையில் முழுமையடைந்தவன் நான். அந்த வகையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்குள்ளே நடந்த அந்த மாற்றம், அதனால் சொல்கிறேன். அந்த மாற்றம் இனிமேல் எல்லாத்துக்கும் நடக்கும். என்னால் இனிமேல் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நாளைக்கு அடுத்த மனித இனம் என்ன பண்ண முடியுங்கிறத என்னை வச்சு தான் நான் முடிவு பண்ணுறேன். ஆதாரபூர்வமாக தான் சொல்கிறேன். நான் யூகத்தை அடிப்படையாக வச்சு சொல்லலை, சும்மா கணிக்கிறது இல்லை, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். யார் ஆதாரம்? எனக்குள் தான் அந்த ஆதாரம். நான் தான் அந்த ஆதாரபூர்வமான ஆள். எனக்குள் நடந்த அந்த மாற்றம், உங்களை போல் நான் இருந்தவன் தான். எனக்குள் அந்த மாற்றம் நடந்தது. நான் இன்று வேறாக இருக்கிறேன். புதிய உலகத்தின் முதல் மனிதனாக நான் இருக்கிறேன். வரப்போகின்ற அந்த புதிய உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த மனித வாழ்க்கை, அந்த புதிய உலகத்தின் முதல் மனிதனும் நான் தான். இயந்திர அறிவியல் உலகின் கடைசி மனுஷனும் நான் தான். தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயந்திர அறிவியல் உங்களை விட இந்த உலகத்தில் இப்போ நான் தான் மூத்தவன். இயற்கையோடு இணைந்த அதாவது இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரிய ஆள், யார் மூத்தவர் அப்படின்னா நான் தான். கடைசி மனிதன் நான் தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதனும் நான் தான். அதனால் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறத உங்களுக்கு நம்பும்படியாக சொல்லணுங்கிறக்காக தான் ரொம்ப கடைசி கட்ட ஒரு முயற்சியாக நான் அந்த வீடியோலாம் போடுறேன். இதை நம்பலைன்னா வேறு எதை தான் நீங்கள் நம்ப போகிறீங்க? நம்புங்க, நம்பாமல் போங்க. சொல்கிறது என் கடமை. சொல்லிட்டேன்.